சரி கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். என்னோட கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டா அந்த கிழவி. விட்டுட்டு போனா திரும்ப வரவே இல்லை. அந்த கிழவி அப்படியே போயிட்டா, திரும்ப வரவே இல்லை. ஆனால் நான் அவன் விட்டுட்டு போன மகளை அவளுடைய மகள் தான் நினைச்சேன். ஆனா பின்னாடி தான் தெரிஞ்சது அது மகள் அல்ல, அவளுடைய மகன், அந்த கிழவியுடைய மகன். அந்த மனுஷனுக்கு அந்த ஆம்பளைக்கு மீச தாடி எதுவுமே முளைக்காம மழு இருந்ததுனால அவங்க என்ன பண்ண, பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு மக மாதிரி கொண்டு விட்டுட்டு போயிட்டா. நான் மகளுங்கிறதுனால நான் என்ன பண்ண, ஒரு பொம்பளைகிட்ட பழகுற மாதிரி அவள்கிட்ட பழகினேன். ஆனால் ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மகன் என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய புத்தியை காட்டி என்ன மானபங்கப்படுத்தி என்ன நிர்பந்தப்படுத்தி கற்பழிச்சுட்டான். என்ன இரவோட இரவா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான். இதை என்னால தாங்கிக்க முடியல. உடனே நான் என்ன பண்ண, அவனை கொலை பண்ணிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் இந்த மாதிரி காரியம் செஞ்ச பிறகு செஞ்சு அவன் ஆம்பளைன்னு சொல்லி, அதுவரை எனக்கு ஆம்பளைன்னு தெரியாது, அவன் பொம்பளை நினைச்சா நம்புறேன் நானு அப்படின்னு சொன்ன உடனே நான் தெரிஞ்ச உடனே அவனை என்ன பண்ண, குத்தி கொலை பண்ணிட்டேன். கொலை பண்ணிட்டு தான் யாருக்கு தெரியாம நீங்க பார்த்த இடத்துல கொண்டு அவனை போட்டு வந்துட்டேன். அதற்கு பிறகு அவன் என்னோட உடலுறவு கொண்டதுல இந்த குழந்தை பிறந்துச்சு. அவனால உருவாக்கப்பட்ட குழந்தை என்கிட்ட இருக்க வேண்டாம், அதை அவனோடய போட்டோம் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல கொண்டு இந்த குழந்தையும் கொண்டு போட்டேன். இதுதான் நடந்த செய்தி அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணாங்க, அந்த பெண்ணை சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை ஒருபோது கைவிட மாட்டான், தைரியமா இருமா, நீ செஞ்ச காரியம் நல்ல காரியம் தான், அல்லாஹ் உனக்கு போதுமானவன், இதை விஷயத்தை நீ வெளியே யார்ட்டையும் சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு கண்ணியமான சஹாபி, அன்சாரி சஹாபியுடைய பெண்ணுக்கு நடந்த இந்த சம்பவத்தை அந்த பெண்ணுடைய தகப்பனார் கூட தெரியாது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே காது மறைச்ச மாதிரி விசாரிச்சாங்க. பிறகு வெளியே அவங்க விசாரிச்சு பார்த்ததுல இந்த பெண்மணி சொன்னது போல உண்மை தெரிஞ்ச உடனே அந்த கிழவியை தேடி ஆள் அனுப்புனாங்க. அந்த கிழவியை கொண்டு கூட்டிட்டு ஆள் அனுப்புறதுக்குள்ள போற வழியில அந்த கிழவி செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த கேஸ் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதோட முடிச்சாங்க. அப்படியே சகோதரர்களே, அப்படி ஒரு நீதி விசாரணை நடத்துறதுலயும் யாருடைய கௌரவம் பாதிக்கப்பட்டக்கூடாது, கண்ணியம் பாதிக்கப்பட்டக்கூடாது. இதான் பாருங்க, உலகத்தாருக்கெல்லாம் முன்மாதிரி அப்படின்னு சொன்னா, ஆட்சியாளர்களாம் முன்மாதிரி சொன்னா, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் 40 வருஷம் 50 வருஷம் இழுத்தடிச்சு அந்த கோர்ட்ல நிக்க வச்சு ஒரு பெண்ணை ஒரு ஆண் அநியாயமா மானபங்கப்படுத்தினா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்ன நடக்குதுங்க, அந்த பொண்ணை கோர்ட்ல கொண்டு நிக்க வைக்கிறான், கூண்டுல ஏத்தி வக்கீல் கேள்வி கேட்பான். எப்படிப்பட்ட கேள்வி? அசிங்கமான நாவு கூசுற மாதிரி கேள்வி. எந்த பெண்ணாலும் சொல்ல முடியாது, உன எப்படி தொட்டான், எங்க தொட்டான், எப்படி பண்ணா, ஏது பண்ணா, அதை செஞ்சானா, இதை செஞ்சா அப்படிங்கும் பொழுது அந்த பெண்ணால என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. இதுக்கு பயந்து எத்தனையோ பெண்கள் தங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மானபங்கத்தை வெளியில சொல்றது இல்லை. அதனால உமர் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி விசாரணையை ரகசியமா விசாரிச்சாங்க. எந்த அளவுக்கு ரகசியம், அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களை பெற்ற தகப்பன கூட தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியமா விசாரிச்சு அதோட அந்த கேஸை முடிச்சாங்க. இப்படி அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய வாழ்க்கையில தங்களுடைய விசாரணையை அவ்வளவு துரிதமா நடத்துறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப அழகாகவும் யாருடைய மானமும் யாருடைய கண்ணியம் கௌரவத்திற்கு கேவலம் ஏற்படாதவர் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடத்துறாங்க. அதே மாதிரி அவர் உமருடைய வளமை என்ன அப்படின்னு சொன்னா, முதலாக உலகத்தில் ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அரசர்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கு முதலாக உலகத்தில் ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. என்னன்னு சொன்னா, நடு இரவிலே அதற்கு உமர் ரலியல்லாஹு அப்படி வீதி உலா வருவாங்க. நடுநிலை பண்ணுவாங்க, வீதி உலா வருவாங்க. அப்படி வரும்போது நிறைய சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு தாய் மகன் என்ன பண்ணாங்க, பால்ல தண்ணியை கலக்குறாங்க, கேள்விப்பட்டது சம்பவம். இப்ப தாய் சொல்றா தண்ணி கொஞ்சம் அதிகமா கலந்து அப்படிங்கிறா. அப்ப மகள் சொல்றா, அம்மா அமீர் மோமினின் பார்த்தா தப்பா நினைப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே தாய் சொல்றா, அமீர் மோமினை பார்த்துதான் இருக்கிறாரு, நீ கலந்து வியாபாரம் பண்ண அப்படின்னு உடனே மகள் என்ன சொல்றா, அமீர் மோமின் பார்க்கணும், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு அப்படின்னு கேட்கறான். அப்ப இதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்ட உடனே மறுநாள் தாய் மகள் 2 பேரையும் கூப்பிட்டு என்ன காரணம் பார்க்கும்போது அவங்க வறுமைதான் காரணம் தெரிஞ்ச உடனே அவங்களுடைய வறுமையை போக்கக்கூடிய அளவுக்கு பைத்துல் மால்ல இருந்து பொருளை கொடுத்துட்டு அந்த மகளை என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்த மகளை தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மகளை தன்னுடைய மகனுக்கு மருமகளா ஏத்துக்கிறாங்க. இப்படி உமரின் வாழ்க்கை நடக்குது. அதே மாதிரி உமர் இன்னொரு சம்பவம், ஒரு தாய் தன்னுடைய பச்சில குழந்தைய வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. அப்ப அந்த உமர் போய் ஏமா அழுகுன்னு கேட்ட உடனே அந்த தாய் சொல்றா, நான் கடுமையான பட்டினியில் இருக்கிறேன், எனக்கும் உமருக்கு மத்தியிலே நாளை அல்லாஹ் மறுமையில தீர்ப்பளிப்பான். இந்த நாட்டில் ஜனாதிபதி உமர் இருக்கிற பொம்பளை தெரியாது, இதான் உமர் சொல்லி உமருக்கும் எனக்கு மத்தியிலே அல்லாஹ் தான் தீர்ப்பளிக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அதுக்கு உமர் அழுதுட்டு கேட்கறாங்க, ஏமா உமர் என்னமா தப்பு பண்ணார் அப்படின்னு சொன்ன உடனே, அவர் தானே எங்களுக்கு ராஜா, அவர் தானே எங்களுக்கு ஜனாதிபதி, அப்ப அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு தரணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஏமா அவர் இவ்வளவு பெரிய பரந்த நிலப்பரப்ப ஆள்றாரு, ஒரு மூலையில கஷ்டப்படுறது அவருக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றா, அப்படி எங்களை பற்றி தெரிந்து கொள்ள சக்தி இல்லாதவர் ஏன் அமீர் முஃமினா இருக்கணும்? எங்களோட நிலைமையை பற்றி அவர் தெரியல அப்படின்னு சொன்னா, தெரிய முடியலன்னு சொன்னா, தெரிய யாருக்கு முடியுமோ அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு இது விலகி போயிட வேண்டியதானே. அதற்கு உமர் அந்த வார்த்தையை கேட்டோம் அப்படி நடுங்கிறாங்க.
நடுங்கி தன்னுடைய வீட்டுக்கு வந்து பைத்துல் மால்ல இருந்து அந்த பெண்ணுக்கு தேவையான அவசர சாமான் எடுத்துக்கிட்டு நேர கொண்டு போய் அந்த பெண்ணை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு அது உமர் ரலியல்லாஹு அந்த பெண் சந்தோஷமா சமைச்சு சாப்பிடறத பார்த்த பிறகு சந்தோஷமா திரும்பி வர்றாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில சகோதரர்களே எக்கச்சக்கமான சம்பவங்கள். அதே மாதிரிதான் ஒரு நாள் அவங்க இரவுல உலா போய்கிட்டு இருக்கும், வீதி உலா போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து என்ன ஆச்சுன்னா குழந்தை கதறி அழுது. கதறி அழுதா அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க, அந்த வீட்டுக்கிட்ட பாக்குறாங்க, அந்த தாய் குழந்தையை தாளாட்டுற குழந்தை அழுகி நிறுத்துற மாதிரி இல்ல, மீண்டும் கதறி அழுகுது. தாய் கோவத்துல குழந்தைய போட்டு அடிக்கிறா, சரியா மூதையை போட்டு அடிக்கிறா. அப்ப உமர் கோவம் வந்து என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த பொம்பளைகிட்ட கேட்கறாங்க, ஏமா நடுராத்திரில குழந்தை அழுகுற, அது பாலுகள் கொடுத்தா என்னமா, பாலுகள் கொடுத்தாங்க, ஏன் இப்படி அழுது குழந்தை அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த தாய் சொல்றா, எனக்கு பால் கொடுக்க முடியும், எனக்கு பால் நல்லா சுரக்குது, இருந்தாலும் இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன், காரணம் உமர் தான் காரணம் அப்படின்றான். என்ன சொல்றா, உமர் தான் காரணம். அது உமர் என்னமா, உமர் என்னமா பாவம் பண்ணாரு, உமர் என்னமா பாவம் பண்ணாரு, நீ இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு உமருக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாய் சொன்னா, உமர் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காரு, மக்களுக்கு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காரு. என்ன திட்டம் தெரியுமா, பால் குடி மறந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 100 திர்ஹம் தரதா அறிவிச்சிருக்காரு. குழந்தைகள் வளர்ப்புக்காக, பால் குடி மறந்த குழந்தைகளுக்காக மாதந்தோறும் 100 திர்ஹம் தரதா வாக்களிச்சிருக்காரு. ஆனா என் குழந்தை இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்குது, இது பால் குடிக்காத மறந்தாதான் என் குழந்தைக்கு என்ன கிடைக்கும், 100 திர்ஹம் கிடைக்கும். அதனால எங்களுடைய வறுமையினால் நான் என்ன பண்றேன், இந்த குழந்தைக்கு பால் குடியை மறக்கிறேன், ஆனா இந்த குழந்தை மறக்க மாட்டேங்குது, அதனால போட்டு அடிக்கிறேன் அப்படின்டா. அது உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வீட்டுக்கு வந்த உடனே தன்னைத்தானே அடித்துக் கொண்டு அழுகின்றார்கள். ஏ உமரே, இன்னும் எத்தனை குழந்தைகளை சாகடிக்க போகிறாய், நீ எத்தனை குழந்தைகளை சாகடிக்க போற, நீ போடுற திட்டம் எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்துது பத்தியா என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு உடனே சட்டத்தை மாத்துறாங்க. பிறந்த குழந்தை அத்தனை பேருக்கு இந்த சலுகை உண்டு, பால் குடி மறந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய திட்டத்தை மாத்துறாங்க. சோதரி எதற்காண்டி சொல்லுங்கன்னா, அந்த அளவுக்கு அல்லாஹ் பயந்தாங்க, மறுமையை பயந்தாங்க. தான் இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புக்கும் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லி ஆக வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மறுமையை ஞாபகம் வச்சு ஆட்சி புரிஞ்சதுனால சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஆட்சி உலகத்திற்கே ஒரு பொற்காலமான ஆட்சியா இருந்துச்சு. அதே மாதிரி எகிப்துல சம்பவம் நடக்குது. அதாவது மிஸ்ர்ல மிஸ்ர் வெற்றி அடைஞ்ச உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அங்க கவர்னரா நியமிச்சாங்க. முடிச்ச கொஞ்ச நேரத்துல முடிச்சறேன், எல்லாம் டயர்டா இருக்கீங்க தெரியுது. நான் ஆரம்பத்தில் சொன்ன உமர் ரலியல்லாஹு சம்பவம் எதை விடுறது எதை சொல்றது தெரியல. பாருங்க, 4 பக்கத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லி 1.5 பக்கம் கூட சொல்லி முடியல, இன்னும் 1.5 பக்கம் செய்தி இருக்குது. என்ன பண்ணலாம், நெளிறீங்களே, எனக்கு சங்கடமா இருக்குதே, நீங்க சொல்லுங்கன்றீங்க, ஆனா நெளிறது எனக்கு தெரியுது. முடிச்சிட கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடறேன். அப்ப எகிப்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கவர்னரா இருக்கிறாங்க. அப்ப அப்படி கவர்னரா இருக்கும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் என்ன பண்றாங்க, ஒரு பிரஜையை, ஒரு சாதாரண பிரஜையை ஒரு திம்மி காஃபிரை அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே அந்த திம்மி காஃபிர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனையை ஒரு திம்மி காஃபிர் சொன்னா இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கப்பம் கட்டி வாழக்கூடிய காஃபிர், அவருடைய மகனை கவர்னருடைய மகன் அடிச்சாரு, ஏதோ வேலையில கோவத்துல அடிச்சாரு. அடிச்ச உடனே அந்த திம்மி காஃபிர் இஸ்லாமிய ஆட்சியின் கப்பம் கட்டி வாழ்றாரு, அந்த காஃபிர் என்ன பண்றாரு சொன்னா, நேரம் அந்த பிரச்சனை எங்க கொண்டு போறாரு, ஹஜ்ரத் உமர்ட்ட கொண்டு வந்துறாரு, மதீனா கொண்டு வந்துறாரு. கொண்டு வந்தா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அம்ர் இப்னு ஆஸ்க்கு கடிதம் எழுதுறாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அவங்க ஊர்ல அப்படின்னு சொல்லி. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, ஆமா என் பையன் தெரியாம அடிச்சுட்டான், நான் கூப்பிட்டு உடனே கண்டிச்சிட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கண்டிக்கிறதுல அர்த்தம் இல்ல, அவனை கூப்பிட்டு அந்த திம்மி காஃபிருடைய அந்த காஃபிருடைய பையனை கூப்பிட்டு கேளுங்க, அவனுக்கு என்ன வேணும் அதை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, அந்த காஃபிர் சொல்றான், நான் வந்து அவருடைய மகனை அதே மாதிரி அடிக்கணும், கவர்னருடைய மகனை நான் அடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அம்ர் இப்னு ஆஸ் கடிதம் எழுதுறாங்க, உம்முடைய மகனை தர்பார் அரசவையில் நிறுத்தி அந்த பையனை விட்டு அடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் உமர் கண்டிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களையும் சுதந்திரமானவர்களாக படைத்திருக்கும் பொழுது உங்களை யார் சாட்டையை கையில் எடுக்க சொன்னது, உங்களை யார் அடிமையாக சொன்னது, யாரையுமே அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னாங்க. அது மட்டும் இல்ல சகோதரர்களே, அவங்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஏதாவது மக்கள் மதீனாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா ஹஜ்ரத் உமர் கேட்பாங்க, 3 விஷயத்தை கேட்பாங்களாம். 3 விஷயத்தை கேட்பாங்க, உங்களுடைய கவர்னர் எப்படி இருக்காரு, உங்களுடைய கவர்னர் எப்படி நல்லா ஆட்சி பண்றாரா, உடம்பா இருக்காரா அப்படிங்கிறது 3 விஷயத்தை கேட்பாரா. என்ன தெரியுமா, உங்களுடைய கவர்னர் உங்களில் யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவர்களை நோய் நல விசாரிக்க வருகிறாரா, முதல் கேள்வி. 2வது கேள்வி, உங்களில் யாராவது மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவில் கலந்துக்கிறதுக்கு வர்றாரா, 2வது கேள்வி. 3வது கேள்வி, தன்னுடைய வீட்டிற்கு வாயிற் காப்பாளனை போட்டு செக்யூரிட்டி நல்ல பெரிய பகாதுரை போட்டு, நல்ல புரட்டு மீச வச்சு பகாதுரை பாட்டு, நல்ல ஒரு நேபாளக்காரன குர்காவை போட்டு யாரும் கிட்ட வர விடாம தடுக்கிறாரா,
இந்த மூன்றுமே இல்லை. அதாவது நோய் நல விசாரிக்கிறாரு, மௌத்தாயிட்டா உடனே ஜனாசா வந்து கலந்துக்கிறாரு, அதே மாதிரி வாட்ச்மேன் அவங்க வீட்டு கிடையாது அப்படின்னு சொன்னாதான் அந்த கவர்னராக நீடிப்பார். இந்த ஒன்னில வைங்க நல்ல நோயெல்லாம் நல்லா விசாரிக்கிறாங்க, நல்ல ஜனாசாக்கெல்லாம் வர்றாரு, ஆனா அவர் வீட்டுல யாரும் எளிதா பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா உடனே அவரை கவர்னர் பதவியில் எடுத்துருவாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு. சகோதரர்களே, தன்னுடைய கவர்னரே இப்படி இருக்குன்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? இப்படிப்பட்ட ஆட்சியை தான் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உலகத்தாருக்கு எடுத்து காட்டாங்க. அது மட்டுமல்ல, இப்படி அவங்க அவ்வளவு தக்வாவோட இறையச்சத்தோட வாழ்ந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில சில நிறைய கராமத்துகள் நடக்குது. அதற்கு உமர் ரலியல்லாஹு காலத்துல சில அற்புதங்கள் நடக்குது. என்ன அற்புதம் சொன்னா அந்த அற்புதத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு முறை சாரியா இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சஹாபி அல்லாஹ்வுடைய பாதையில போருக்காண்டி போறாங்க, ஜிஹாதுக்காண்டி போறாங்க. போய் அவங்க ஏதோ ஒரு ரொம்ப தூரத்துல நடக்கிற ஒரு ஊர்ல போர் நடந்துட்டு இருக்குது. வெள்ளிக்கிழமை நேரம் ஜிஹாது நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு பண்றாங்க, மதீனால மெம்பர் படி மேல குத்பா கொடுத்துட்டு இருக்காங்க. மெம்பர் மேல ஏறி மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு அதற்கு உமர் என்ன பண்ணாங்க, பிரசங்கத்துக்கு இடையிலேயே யா சாரியா அல் ஜபல் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பிரசங்கம் தொடருது. திடீர்னு நானே உங்களுக்கு பயான் பண்ணிட்டு இருக்கிறேன், அது உமருடைய வாழ்க்கையில சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லிட்டே இருந்தாலும் திடீர்னு இடையில அல்லாஹ் பிச்சை பின்னாடி பார் அப்படின்ட்டு பயான் பண்ணுதா யார சொல்ற அஜித்து அல்ல பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க, அல்லாஹ் பிச்சை சொல்றாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி சஹாபாக்கள் ஆச்சரியமா திரும்பி பாருங்க, ஒத்துழைங்க காணோம். யா சாரியா அல் ஜபல் சாரியாவே ஜபல் மலையின் பக்கம் திரும்பி பாருங்க அப்படின்னாங்க. அப்படியே தொடர்ந்து பயன் பண்ணிட்டு இருக்காங்களே. அது உமர் யாரும் ஒன்றும் கேட்கல, அது உமர் ஒன்றும் பதில் சொல்லல. ஒரு 15-20 நாள் கழிச்சு சாரியா இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தலைமையில போன படை திரும்பி வர்றாங்க மதீனாக்கு, வெற்றியோடு திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்த உடனே சாரியா ரலியல்லாஹு தஆலா வந்த உடனே அந்த அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுல நடந்த சம்பவம் இன்னைக்கு நம்ம பாஷை சொல்றாங்க கார்குசாரினா ஜிஹாதுல நடந்த கார்குசாரி, அந்த சம்பவங்களை போல சொல்றாங்க. அவர் நினைச்சுக்கும் பொழுது அப்ப சாரியா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க ஜும்மா நேரத்துல உச்சி வெயில் நேரத்துல போராடிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் திடீர்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு அல்லாஹ் தரப்புல இருந்து, யா சாரியா அல் ஜபல் சொல்லி, சாரியாவே மலையின் பக்கம் பாருங்க. உடனே நான் சாரியா தான் அமைதியா போயிருக்காங்க, சாரியா ரலியல்லாஹு தஆலா அமைதியா போயிருக்காங்க. நான் உடனே மலையின் பக்கம் ஓடி போய் பார்த்தேன், அங்க பார்த்தா எதிரிகள் பெருங்கொண்ட கூட்டம் ஒளிஞ்சிருந்து தாக்குது ரெடியா இருந்தாங்க. உடனே நான் சஹாபாக்களை அழைச்சிட்டு போய் அவங்களோட போராடினதுல அத்தனை பேரும் கொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால் பெரிய வெற்றி கிடைச்சது அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அதுல துமரு அதனால தான் ஜும்மால திடீர்னு யா சாரியா அல் ஜபல் கத்துனாங்க நினைக்கிறாங்க. இப்ப சகோதரர்களே, இது வரலாற்றிலே ஆதாரப்பூர்வமான சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அந்த நேரத்திலே அந்த காட்சியை காட்டியிருக்கின்றார். அந்த போர்க்காலத்தில் காட்டியிருக்காங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால அது உமர் ரலியல்லாஹு தஆலா சாரியாவே மலையின் பக்கம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்தாங்க வரலாறு இருக்குது. அதே மாதிரி மிஸ்ருக்கு ஆட்சிக்கு போன உடனே அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா மிஸ்ர்ல போய் ஆட்சி பொறுப்பு எடுக்கிறாங்க. அப்ப மிஸ்ர்ல ஒரு சம்பவம் நடக்குது, எகிப்துல சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அங்க மிஸ்ர்ல தான் நைல் நதி ஓடுது. நைல் நதி எங்க ஓடுது? மிஸ்ர்ல ஓடுது. நைல் நதி வத்தி போச்சு. வத்தி போன மிஸ்ர் மக்கள் சொல்றாங்க, எங்க ஊர் பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இளம் பெண்ணை என்ன பண்ணுவோம், நிர்வாணமாக்கி கையை காலை கட்டி அந்த நைல் நதியில தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போட்டா அந்த நைல் நதி என்ன பண்ணும், அந்த இளம் பெண்ணை காவு வாங்கிட்டு நல்லா ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னு சொன்னா நைல் நதிக்கு வந்து திடீர்னு பொம்பளை தாகம் வந்துடும். வந்த உடனே ஒரு இளம் பெண்ணை கையை கால கட்டி நிறுவனமாக்கி போட்ட உடனே அந்த பொம்பளை தாகம் என்ன ஆயிடும், அடங்கின உடனே அது நிறைய தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். இது எங்களோட நம்பிக்கை, அதனால நாங்க அந்த மாதிரி செய்ய போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் இல்லை. இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் கிடையாது. இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் பெண்ணுக்கு இழைக்கப்படுவதை நாங்கள் தாங்கிக்க முடியாது அப்படின்றாங்க. இன்னைக்கு கிராமங்கள்ல பாக்குறோம்ல, ஒரு இளம் பெண் வந்து நிர்வாணமா நடுராத்திரியில் நடந்து போயிட்டா ஊர்ல என்ன பெய்யுமா, மழை பெய்யுமா. தவளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஊர்ல என்ன பெய்யுமா, மழை பெய்யுமா. எதுக்கு அப்புறம் மழை இல்ல அவஸ்தப்படணும்? மெட்ராஸ்ல ஒரு 2000-3000 தவளையை கொடுத்து நல்ல மவுண்ட் ரோட்ல உட்கார வச்சு 4-5 ஐயரை கூட்டு வந்து மந்திரம் ஓதி தவளைக்கு தாலி கட்ட வேண்டியதானே, மழை ஓடு பொத்துட்டு ஊட்டும். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் ஒழித்தது. அதாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அந்த மக்கள் விடாப்படியா இருக்காங்க. அப்ப தண்ணி வந்தாலும் ரயில்ல வத்தி போச்சு, அப்ப என்ன பண்றது அப்படின்னு உடனே அதற்கு அம்ர் ரலியல்லாஹு இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க தெரியாம அதற்கு உமர் கடிதம் எழுதுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பதில் எழுதி சொல்றாங்க, அம்ர் இப்னு ஆஸ் இந்த கடிதத்தை நீங்கள் நைல் நதியில போடுங்க அப்படின்றாங்க. ஒரு பெண்ணை கையை கால கட்டி போட வேண்டாம்,
இந்த கடிதத்தை போடுங்க அப்படின்றாங்க. அந்த கடிதத்தை அம்ர் இப்னு ஆஸ் பிரிச்சு பார்க்கறாங்க. அதுல என்ன